அடுத்து மெயிலில் பார்த்தீங்கன்னா இமெயில் அக்கௌண்ட்ஸு, வெப்மெயிலு அண்ட் ஃபார்வேர்டர்ஸ் இது மட்டும் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இமெயில் அக்கௌண்ட்டு. நான் இப்போ ஒரு மெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அட்மின்னு போட்டுக்கிறேன். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு இந்த மெயிலுக்கு வந்து எவ்வளோ எம்பி அலோகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்குதுங்க. நான் வந்து இங்கே அன்லிமிட்டெட் வச்சுக்கிறேன். அன்லிமிட்டெட் வச்சுட்டு கிரியேட் அக்கௌண்ட். உங்களுக்கு எவ்வளோ அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 1 GB தான் அதிகபட்சம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 1 GB வரைக்கும் தான் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் அன்லிமிட்டெடில் வச்சு ஒன்று பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா admin@opentargets.comனு ஒரு மெயில் ஐடி வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் ஏற்கனவே இந்த பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். இந்த பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்க, இன்கேஸ் அதை ரீசெட் பண்ணணுன்னா இங்கே சேஞ்ச் பாஸ்வேர்டில் போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு ரீசெட்டுக்கு பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்துடும். அது வேணாட்டி டெலீட் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் திரும்ப கொடுத்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து எத்தனை ரைட்ஸ் இருக்கோ, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10 மெயில் ஐடி கொடுக்குறாங்கன்னா 10 வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு 100 கொடுக்குறாங்கன்னா 100 வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மெயில் ஐடி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த மெயில் ஐடியை வந்து நம்ம செக் பண்ணணும். க்ரியேட் பண்ணியிருக்க மெயில் ஐடி வந்து அக்சஸ் ஆகுதான்னு செக் பண்ணணும். அப்போ நம்ம வந்து இந்த வெப் மெயிலுக்கு வந்து போகணும். இதை நான் வந்து நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 மெயிலில் போய்ட்டு எதில் போய் செக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. நான் வந்து இங்கே கொடுக்குறேன். ஸோ லாகின் பண்ணுறேன். என்னோடய சிபனில் லாகின் ஆகிருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த வெப்மெயில் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அட்மின் நான் இங்கே அக்சஸில் இருக்கிறதுனால என்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவுமே கேட்கல. அதுவே அக்சஸ் ஆகி வந்துடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வேறு ஒரு ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அங்கே வந்து கண்டிப்பாக வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நான் க்ரியேட் பண்ண மெயில் ஐடியும் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டொமைன் நேம் நான் டைப் பண்ணுறேன் /webmail. நான் யூஸ் பண்ணுற cPanelக்கு வந்துட்டு இந்த மாதிரி டொமைன் நேம் அடிச்சுட்டு ஸ்லாஷ் போட்டு வெப்மெயில் அடிச்சிட்டாவே எனக்கு இங்கே ரீடைரக்ட் ஆயிரும். அது ஒவ்வொரு டொமைனுக்கும் மாறும். செட்டிங்ஸ் மாற்றி வச்சுருந்தாங்கன்னா அந்த யூஆர்எல் மாறும். நீங்கள் அதுக்காக தான் வந்துட்டு cPanelல போய்ட்டு அந்த புக் மார்க்கில் போய்ட்டு உங்கள் வெப்மெயிலை வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்கே வெப்மெயிலில் வந்து அக்சஸ் பண்ணுறேன். admin@opentargets. ஸோ இந்த ஐடி தான் நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். என்னோடய பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு லாகின் கேட்குது. லாகின் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த மெயில் ஐடியோட இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மெயில் ஐடி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. மற்றபடி இந்த மெயில் யூசேஜ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காமனாக தெரியும். இது மோஸ்ட்லி வந்து அந்த அவுட்லுக்கை கம்பேர் பண்ணி தான் வரும். நீங்கள் ஜிமெயிலோட செட்டிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். மேக்ஸிமம் அந்த அவுட்லுக்கு, தண்டர்பேர்டு, ஃபயர்ஃபாக்ஸில் பார்த்தீங்கன்னா தண்டர்பேர்டுன்னு கொடுத்துருப்போம். அதுலலாம் எப்படி மெனுஸ் எல்லாம் இருக்குது, எப்படி அந்த ஆப்ஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக தான் இது இருக்கும். ஸோ இந்த மெயில் இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது பண்ணிடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் அக்கௌண்ட்ஸ் போகலாம். ஸோ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணுன்னா அது எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துட்டிங்க. இங்கே வந்து ஆக்ஷன்ஸ் இருக்கும். அக்சஸ் வெப்மெயிலு. இந்த வெப்மெயில் அக்சஸ் பண்ணணுன்னா இந்த வெப்மெயில் நேமில் போய்ட்டு அக்சஸ் வெப்மெயில்னு கொடுத்தீங்கன்னா இதை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதை டெலிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே அதோட யூசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். உங்களோட வெப்மெயிலில் வந்து எவ்வளோ யூசேஜ் எடுத்துருக்குங்கிறது இங்கேயே டிஸ்ப்ளே ஆகும், இங்கேயும் காமிக்கும். இதுக்கு அடுத்த மெனு பார்த்தீங்கன்னா வெப்மெயில். வெப்மெயில் தான் வந்துட்டு நமக்கு அந்த யூஆர்எலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுறது. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்மெயில் அக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான இந்த பேஜுக்கு போகும். அடுத்து ஃபார்வேர்டர்ஸ். நம்ம ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம பர்சனல் மெயில் ஐடி ஒன்று யூஸ் பண்ணுறோம், அந்த மெயில் ஐடிக்கு வந்து இதை ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த மெயில் ஐடியில் வந்து அந்த ஃபார்வேர்டு மெயில் ஐடியோட அந்த நேமை கொடுத்துட்டோம்னா இங்கே வர மெயிலெலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அங்கே வந்துட்டுருக்கும். ஸோ அப்போ ஒரு மெயில் ஐடியை வச்சு நம்ம இந்த மாதிரி ஹோஸ்டிங் மெயில் ஐடி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ ஆட் ஃபார்வேர்டர்ஸ் கொடுக்குறேன். இப்போ எந்த மெயில் ஐடியை எதுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறோம், இப்போ நான் இங்கே கொடுக்குறேன் admin@opentargets அப்படிங்கிற மெயில் ஐடியை வந்துட்டு ஸோ இந்த மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு ஆட் ஆயிடும். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த ஓப்பன் டார்கெட்ஸ் இதுக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆட் ஆயிருக்கு. அந்த ஃபார்வர்டு வேணாட்டி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இமெயிலில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது அவ்வளோதான். இமெயில் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அந்த இமெயில் அக்சஸ் பண்ணுவீங்க, அந்த இமெயிலை டெலீட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுவீங்க. அடுத்து ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு அட்மின், உங்களோட சேல்ஸ் டீமுக்கு ஒரு 4 மெயில் ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த சேல்ஸ் டீம் வந்து யார் யாருக்கெல்லாம் மெயில் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணணுன்னா இந்த ஃபார்வேர்ட்ஸில் செட்டிங் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் மெயில், அவுட் கோயிங் மெயில் எல்லாமே வந்துட்டு உங்களோட மெயிலுக்கு ரிசீவ் ஆகும். நீங்கள் அதை வந்து அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மெயில் முடிச்சாச்சு, அடுத்ததை பற்றி பார்க்கலாம்.